வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல அஞ்சலி கேட்குறாங்க. "சொல்லு அஜய், நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, உண்மையை சொல்லுன்னு" சொல்லும்போது, அவரு அவங்களோட அப்பா சொன்னதை வச்சு, "சரி, இந்த விஷயத்த நான் நாளைக்கு பேசுகிறேன். நாளைக்கு நம்ம தனியாக மீட் பண்ணி பேசலாம். அப்போ நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நீ கிளம்பு கிளம்புன்ட்டு." அவங்க போக மாட்டேன்றாங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டுலாம் அழுகுறாங்க. சரி, நாளைக்கு பேசிக்கலாம் கிளம்புன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணி வராங்க. "இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு." "என்னோடய ஃப்ரெண்டு வந்தான், பேசிகிட்டு இருந்தேன்ட்டு." அங்கே கூப்பிட்றாங்க. வாணிட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே, "பல்லவி, இந்த வேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருன்னு." அவரும் டென்ஷனாகவே இருக்காரு. பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும்போது, "ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்ட்டு." "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்ட்டு, இதுக்கு மேலே நீ எடுத்து கொடுக்கறது தான், நீ சொல்கிற மாதிரி தான் அஜய் கேட்பான்னிட்டு." பல்லவிக்கிட்ட பார்வதி சொல்கிறாங்க. எல்லோரும் கிளம்புறாங்க, வேறு இடத்துல போய்ட்டு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு. அந்த நேரத்தில் சாருவோட அம்மா சாருக்கிட்ட கேட்குறாங்க, "ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டையானுட்டு, ஏன் சண்டை வரணுன்ட்டு எதிர்பார்க்குறியான்ட்டு?" கேட்குறாங்க. "இல்லடி, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்ல வந்தேன்ட்டு." அவங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. எல்லோரும் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க கண்ணனுக்கு, அவங்க பாட்டிக்கும். அந்த இடத்துல ஒரு கிளாஸ் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்ணன் கொடுக்குறாரு. அவங்க வேணான்னா கூட குடிங்க, நீங்கள் காலையிலேருந்து நின்றுட்டே வேலை செய்கிறீங்க, உங்களுக்கும் டயர்டாக இருக்குல்ல, குடிங்கன்ட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்தது பல்லவிடப்பா, "பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசு, பெரிய மனசுன்ட்டு. என்னோட பேரை எப்பவுமே அப்படித்தான். நீங்கள் வேணா ஒரு பொண்ணை பார்த்து என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்களாம்." சொல்லும்போது, "எனக்கு 2 பொண்ணு இருந்தாக்கா நானும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன்ட்டு." இவங்க கிண்டல் அடித்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இதை பல்லவி கவனிக்கிறாங்க. இவனுக்கெல்லாம் கல்யாணம் வர கேடானிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பில்லு போடுறதுக்காக வராங்க. வந்த இடத்துல பில்லை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க பார்வதி. அப்போது அவங்க சொல்கிறாங்க, "நாங்கள் 32 புடவை எடுத்து 34 போட்டிருக்கீங்களா, சரி பாருங்கன்ட்டு." "ஆமாம் மேடம், 2 எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்கேன்ட்டு." அப்போ பில்லு கட்ட போகிறாரு. "எனக்கு ஆஃபீஸில் ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் சீக்கிரம் போகணுன்ட்டு." அர்ஜுன் பில்லு கட்ட போகிற நேரத்தில், "ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு." அவங்க தனியாக கூட்டிகிட்டு வராங்க. "இங்கே எதுக்காகன்னு?" சொன்னோன்னே, "1க்கு 1 இலவசம்னு போட்டிருக்கு, அதனால் இந்த புடவை எனக்கு 2 எடுத்து கொடுங்க, நீங்களாக செலெக்ஷன் பண்ணுங்க." சொல்லும்போது, "வேறு நல்ல புடவை எடுத்துக்கோ, எனக்கு வேறு ஆள் காத்துக்கிட்டு இருக்கான், நானும் சீக்கிரம் போகணும், சீக்கிரம் ஆகட்டும்ன்றாரு அவர். எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கட்டுறது தான் பிடிக்கும். வெளியில் போகணும், கடைக்கு போகணுன்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளாக கட்டினா தான் இது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகும், அதனால் இதில் 2 எடுத்து கொடுங்கன்னொன்னே இந்த புடவை 2 எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பில்லு போட்டுக்கிட்டு வராங்க. எல்லோரும் வெளியில் வந்துட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா பல்லவியோட அம்மா அப்பா பல்லவி கிட்ட கேட்குறாங்க, "மாப்பிள்ளை எடுத்து கொடுத்த புடவை உனக்கு எப்படி பிடிச்சிருச்சுன்னு?" சொல்கிறாங்க. "ஆமாம்மா" அப்படின்ட்டு. "இப்போ நீ மனசு மாறி வர, கல்யாணம் பண்ணிக்கிட்டேனாக்கா அது நல்ல விஷயந்தான்ட்டு. அப்போது நீங்கள் போய்ட்டு காரில் இருங்கன்ட்டு." அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த நேரத்தில் பல்லவி கிட்ட இந்த புடவை நல்லா இல்லைன்னு சொன்னோன்னே பல்லவி அவங்கள பார்த்து மறைக்கிறாங்க. அந்த கடை முதலாளி அவங்கள வேலையை விட்டு எடுத்துகிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து தள்ளி விட்டுடுறாரு. இவங்க வெளியில் வராங்க. "என்ன வேலை போயிடுச்சான்ட்டு?" பல்லவி அந்த அந்த பொண்ணு கேட்குறாங்க. "ஆமான்னு" சொல்கிறாங்க. "உன்னை வேலை விட்டு எடுத்தது நான் தானிட்டு." அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. "ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? நாங்கள் கஷ்டத்துக்காக வேலை வரோம், எங்களோட வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்களான்ட்டு எல்லாரும் எதிர்க்க நீ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தும், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் இதுக்கு மேலே இந்த இடத்துல இல்லை, எந்த இடத்துல போனாலும் உனக்கு வேலை கிடைக்காதுன்ட்டு என்னோட சாபம் உங்களை சும்மா விடாது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு" சொல்கிறாங்க. "நீ உன்னோட சாபம்லாம் எனக்கு குப்பை மாதிரின்ட்டு." அவங்க ஸ்டைலாக கிளம்புறாங்க. அவங்கள பார்த்து இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. சாரு வீட்டில் டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் வராரு. "உன்னோட புத்தியை காட்டிட்டேல, நீ எதுக்காக பிருந்தா வீட்டில் போய்ட்டு சண்டை போட்டு வந்தன்ட்டு." இவர் வந்துட்டு கத்தி திட்டுறாரு. அவங்க சொல்கிறாங்க, "நீங்கள் என்கிட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாக்கா என்னை விட்டு நீங்கள் மற்ற பொண்ணு கூடலாம் எங்கே பாரு வளர்த்துவீங்க, நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்ட்டு." இவர் சொல்கிறாரு, "நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், நீ எப்போ பாரு என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னோட மனசில் ஒன்றை தவிர வேறு யாரும் இல்லை. நான் யாருக்கிட்ட பேசினாலும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட தப்பாக சண்டை போட்டா எப்படின்ட்டு." இவங்க வேணும்னே 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது. அதனால் இதுக்கு மேலே அந்த வீட்டில் உனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு போய்ட்டுன்ட்டு அவர் அடிச்சிடுறாரு. இவங்களும் கோவத்தில் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. "இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் இஷ்டப்பிரகாரம் இருங்க, இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், திரும்ப வந்து என்னை கூப்பிடாதீங்கன்ட்டு." அவங்க கிளம்பிடுறாங்க. ப்ரோமோவில் அஜய் அஞ்சலி வந்துட்டு மீட் பண்ணி பேசும்போது, "இவர் உங்கள் அப்பா என்னை வீட்டோட மாப்பிள்ளையை வர சொன்னார், என்னால் என் குடும்பத்தை விட்டெல்லாம் வந்து இருக்க முடியாது, அதனால் நான் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் கேட்பேன்னு." சொல்லும்போது, "நானும் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்ட்டு." அஞ்சலி சொல்கிறாங்க. "முடியாது, உங்கள் அப்பா மனசை மாற்றிக்க மாட்டார்." அப்போ இவங்க சொல்கிறாங்க, "நான் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாதுன்ட்டு, ஆனால் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்ன்ட்டு." அவர் அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டு போய்ட்றாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.